தாருல் குர்ஆன் கரீம் மதரசாவின் உரிமையாளருமான மௌலானா மௌலவி ஷாம் அவரோடு சேர்ந்து அவருடைய குரு ஆசிரியர் மையம் இக்பால் ஆசிரியர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். மகரிபு தொழுகையை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் செய்வார்கள் என்பது உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு அரை மணிக்காலத்துக்குள் இந்த நிகழ்ச்சிகள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இன்னும் உத்தாத்தை புரியுமாறு அனைவரையும் நாம் வேண்டிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் மகரிபு தொழுகையை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் எமது நிகழ்ச்சிகள் இங்கே ஆரம்பிக்க உள்ளதால் மகரிபு தொழுகை எமது கல்லூரி மேல்மாடியில் ஜமாத்தாக நடைபெறும். இன்ஷா பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1924ஆம் ஆண்டிலே நமது தாய் திருநாட்டில் அன்றிருந்த உலமா பெருந்தகைகளின் முயற்சியின் காரணமாக ஜமியத்துல் உலமா தோற்றம் பெறுகிறது. அங்கிருந்து இன்று வரை பல்வேறு செயற்திட்டங்களினூடாக முஸ்லிம் சமூகத்திற்கு சேவையாற்றி வரும் ஜமியத்துல் உலமா நமது சின்னம் சிறுசுகளின் குர்ஆன் கல்வியிலே சிரத்தை கொண்டு அவர்களுக்கான ஒரு ஏற்பாட்டினை செய்திருக்கின்றார்கள். ஆமாம், அதுதான் மக்தப் கட்டை நிலையம். அந்த வகையில் இன்று நீர்கொழும்பு பெரியமுள்ள பகுதியிலே அழகுற அமைந்திருக்கின்ற தாருல் ஃபுர்கான் அல் கரீம் மக்தப் கற்கை நிலைய மாணவர்களது நிகழ்ச்சிகளை நாங்கள் இப்பொழுது முதல் ஆரம்பம் செய்வோம். இன்றைய இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்காக முதலில் கிராத் இடம்பெறுகிறது. வான்மறையாம் அருள்மறையின் வார்த்தை வரிகளை அழகுற தருவதற்காக தாருல் ஃபுர்கான் அல் கரீம் அரபிக் கல்லூரியின் மாணவன் MRM சம்ரின் அவர்களை கிராத் ஓதுவதற்காக நான் இப்பொழுது அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها
قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها صدق الله العظيم. வரவேற்புரையும் தலைமை உரையும் இங்கே இடம்பெறவிருக்கிறது. வரவேற்புரையினையும் தலைமை உரையினையும் வழங்குவதற்காக தாருல் ஃபுர்கான் அல் கரீம் அரபு கல்லூரியின் சிரேஷ்ட ஆலோசகரும் நீர்கொழும்பு பெரியமுல்லை ஜும்மா பள்ளி வாசலில் சுமார் 30 வருட கால சன்மார்க்க பணியை நிறைவேற்றி வருகின்ற பேஷ் இமாம் மாடன் அல் ஆலி ஐஎல்எம் ஹனீஃபா ரியாதி ஹலுக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வரவேற்புரை வழங்குவதற்காக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. இன்றைய இந்த தாருல் ஃபுர்கான் அல் கரீம் மதரசாவில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் வழிகாட்டலின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்தப் மாணவர்களின் ஒரு வருட பூர்த்தி விழாவுக்காக எங்களால் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு இணங்கி வருகை வந்திருக்கக்கூடிய விசேடமாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உலமாக்கள், மதரசாவின் நிர்வாகிகள், அதே போல இந்த மதரசாவின் சிறப்பான முறையிலே நடாத்துவதற்காக வேண்டி முன்னால் இருக்கக்கூடிய இந்த பிரமாண்டமான இந்த வீட்டை மதரசாவுக்காக வேண்டி நடாத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு இனாமாக அன்பளிப்பாக வழங்கிய வள்ளல் அல்ஹாஜ் பஷீர் ஹாஜா, அதே போல இந்த விழாவுக்காக சமூகம் தந்திருக்கக்கூடிய நமது பெரிய பள்ளி வாயில் நிர்வாக சபை தலைவர்கள்,
தலைவர், உறுப்பினர்கள், அதே போல இங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அதற்கு பின்னாலே அமைந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், மேலும் ஊர்வாசிகளாகிய பெற்றோர்கள், தனவந்தர்கள், மாணவர்கள் அனைவர்களையும் இந்த விழாவுக்கு வந்ததற்கு நன்றி தெரிவிப்பதோடு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதே போல தலைமை உரை என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இங்கே நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் இறுதியாக விசேட பயான் செய்வதற்காக வேண்டி கொழும்பு நகரிலே பெரிய பள்ளிவாசலிலே அமைந்திருக்கக்கூடிய மதீனத்துல் இல்ம் அரபு மதரசாவின் அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அல்ஹாஜ் மௌலவி அப்துல் அசீஸ் ஹாஷிமி அவருடைய விசேட உரையும் நடைபெற இருக்கின்ற இந்த வேளையில் அந்த உரையிலையும் அனைவர்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு எனது வரவேற்புரையையும் தலைமையுரையையும் இத்தோடு முடித்து அடுத்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் புகழ் பாடுவதற்காக முஹம்மத் குழுவினரை நான் இப்பொழுது வேலைக்கு அன்போடு அழைக்கின்றேன். ஒற்றை எழுத்துக்களை ஒரு பாடலாக இந்த வேளையிலே வழங்குவதற்காக சஹ்லா குழுவினரை அன்போடு வேலைக்கு அழைக்கின்றோம். சந்தர்ப்ப துவாக்களை வழங்குவதற்காக சமுகா உசாதிக்கு நுஹா நாசிர் ஆகிய இருவரையும் அன்போடு வேலைக்கு அழைக்கின்றேன்.
மும்மொழிகளிலும் இந்த வேளையிலே வழங்குவதற்காக அப்துல்லா முகமது இம்ரான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Wahidun ஒன்று eka one isnani இரண்டு eka two salasatun மூணு tuna three arbaatun நாலு hatara four hamsatun ஐந்து பஹா five சித்தத்துன் ஆறு ஹயா six சபுரத்துன் ஏழு ஹதா seven சமானியத்துன் எட்டு அட்டா eight திஸ்ஆத்துன் ஒன்பது நமய nine அஷரத்துன் பத்து தாய ten வஸ்ஸலாம். நீர்களுக்கு பிரியமுள்ள தாருல் ஃபுர்கான் அல் கரீம் மக்தப் கற்க நிலையத்தின் மாணவி நுஹா நாசிர், நதா மஃபாஸ் ஆகியோர்களது சாப்பிடுவதன் ஒழுக்கம் என்ற உரையாடல் இதோ இப்பொழுது மேடையில். அடுத்த நிகழ்வாக அரபு, உருது உட்பட மும்மொழிகளிலும் அரபு சொற்களை இந்த வேளையிலே வழங்குவதற்காக அப்துல்லா ரியாஸ் அவர்கள் இதோ உங்கள் முன்னிலையில். Tamron
ஒரு கசீதாவினை வழங்குவதற்காக ஹில்மா ஹிஸ்மி அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். இஷா தொழுகைக்கான அதான் இப்போது மேடையில் இருக்கின்றது. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد
رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله தொழுகை சம்பந்தமான கேள்வி பதில் நிகழ்ச்சி அடுத்தப்படுகிறது. தொழுகை சம்பந்தமான கேள்வி பதில் நிகழ்ச்சியினை மேடையிலே வழங்குவதற்காக அஹ்னாப், இல்யாஸ், இர்ஃபாத், இஃப்திகார் ஆகியோர்கள் இதோ உங்கள் முன்னிலையில். முதலில் சுத்தத்தை பற்றி சொல்லுங்கள். உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்த்து பாடலும் அங்கே இடம்பெறுகிறது. மக்கா புனித நகரினிலே மாணவி முகமது பிறந்தார்கள் என்ற அந்த பாடலை இந்த வேளையிலே வழங்குவதற்காக பெண்கள் குழுவினரை அன்போடு அழைக்கின்றேன்.
அரபு மொழி உரையாடல் ஒன்று இடம்பெற இருக்கிறது. இந்த உரையாடலை தருவதற்காக ஹில்மா ஹில்மி, அப்துல்லா முகமது இம்ரான் ஆகியோர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். இஸ்லாமிய பொது அறிவு கேள்வி பதில் நிகழ்ச்சி. இஸ்லாமிய பொது அறிவு கேள்வி பதில் நிகழ்ச்சியினை வேளையிலே வழங்க மிர்சான் நசார், முகமது நலீர் ஆகியோர் இதோ உங்கள் முன்னிலையில். அடுத்து தொழுகை பற்றிய விளக்கத்துறை தருவதற்காக சஹ்லா ரிஸ்மி, அம்னா ரிம்கான் ஆகியோர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். சிறுவர்களாக இருந்து கொண்டு இங்கே தொழுகையினை கேள்வி பதில் நிகழ்ச்சியாக தொழுகை பற்றிய விளக்கங்களை, அதே போன்று துஆவுல் இஃப்திதாஹ், வஜ்ஜஹத் போன்றவற்றை அவர்கள் சிறு வயதிலேயே வளர விட்டு
இங்கே வேளையிலே வழங்கி செல்கின்றார்கள். அந்த பயிற்சியினை இந்த வக்த பாடத்திட்டம் தான் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு வக்தம் மாணவர்களது நிகழ்ச்சிகளுள் இறுதி நிகழ்ச்சியாக ஹதீஸ் பற்றிய விளக்க உரையாடல் இப்போது இடம்பெறுகிறது. ஹதீஸ் பற்றிய விளக்க உரையாடலை வேளையிலே வழங்குவதற்காக ஆயித் மஃபாஸ், ரைஹான் ரிஸ்வி ஆகியோர்கள் இதோ வேளையில். நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நீர்கொழும்பு பிரதேசத்திலே சுமார் 30 வருட காலமாக சிறந்த சன்மார்க்க பணியினை மேற்கொண்டு நீர்கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பேஷ் இமாமாக கடமையாற்றுகின்ற மௌலவி அஷேக் ஹனீஃபா ஹல்ரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக கட்டை நிலையத்திலே தனது கல்வியை சிறப்பாக பூர்த்தி செய்து கொண்டு சான்றிதழ் பெறுகின்ற மாணவர்கள் வரிசைக்கு சான்றிதழ்களும் சின்னங்களும் வழங்கப்பட இருக்கின்றன. அந்த வகையில் இப்பொழுது முதலாவதாக தனக்குரிய சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக எம்என் முகமது இதோ இப்பொழுது தனக்குரிய சான்றிதழை பெற்றுக் கொள்கின்றார். சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது மத்திய நிலையத்தின் வாமியாக கடமையாற்றுகின்ற மௌலவி அல்ஹாஜ் AAM நௌஃபல் மலாரி RMM ஆயித் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து சான்றிதழ் பெறுவோர் வரிசையிலே MFM வசீம் சான்றிதழ்களை வழங்கிய கௌரவித்த மாவின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களது கரங்களால் இப்போது சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்த சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக மௌலவி ஷிஹான் வடாரி அவர்களை இங்கோடு அழைக்கின்றோம். இவரது அன்பு கரங்களினால் சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக MNM மிர்சான் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. தொடர்ந்து அடுத்த சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக அப்துல்லா முஃப்தி ஹல்ரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சான்றிதழ் பெறுவோர் வரிசையில் அடுத்து MRM ரைஹான் இதோ இப்பொழுது மேடையில் MRM ரைஹான். இன்னொரு சான்றிதழை உங்களது அன்பு கரங்களினால் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஹல்ரத் அவர்களே. அடுத்து IM அஹ்னாஃப் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து அஷேக் மௌலவி தாரிக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது சான்றிதழ் பெறுவதற்காக RM அப்துல்லா அடுத்த சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக
நீர்கொழும்பு பிராந்திய ஜம்இய்யத்துல் உலமாவின் செயலாளர் அஷேக் ஃபஜ்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து சான்றிதழ் பெறுவதற்காக இதோ இப்பொழுது மேடையில் MHF ஹிக்மா நன்றி. அடுத்த சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக ஷேக் நூருல் ஹசன் ஹதத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சான்றிதழ் பெறுவோர் வரிசையில் அடுத்து MHF ஹில்மா இதோ இப்பொழுது உங்களுக்கான சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதனை அடுத்து அல் ஹாஃபில் மௌலவி ரிகாஸ் வடாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிப்பதற்காக MNF நுஹா தனக்குரிய சான்றிதழை இப்பொழுது இதோ மேடையில் பெற்றுக் கொள்கின்றார். நன்றி. அதனை அடுத்து சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக தாருல் ஃபுர்கான் அல் கரீம் நிறுவனத்தின் ஸ்தாபக அதிபர் மௌலவி ஹிஷாம் இஹ்சானி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவரது அன்பு கரங்களினால் சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக MRF அம்னா அத்தோடு MRF சபலா ஆகியோர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். 2 சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கின்றன. நிகழ்வில் இணைந்து கொண்ட உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து சான்றிதழ் வழங்கும் நிகழ்வுக்கு நாங்கள் செல்வோம். அடுத்த சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக எமது தாருல் ஃபுர்கான் அல் கரீம் நிறுவனத்தின் சூரா சபையின் கௌரவ செயலாளர் அஷேக் ரியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தனக்குரிய சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக ஐஎம் அப்துல்லா முகமதினை நான் அன்போடு அழைக்கின்றேன். ஐஎம் அப்துல்லா முகமது நிகழ்வில் இணைந்து கொண்ட உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது இந்த தாருல் ஃபுர்கான் அல் கரீம் தற்போது இயங்குவதற்காக தமது ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்ற அல்ஹாஜ் சபீர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவரது அன்பு கரங்களினால் சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக RMF நதாவினை அன்போடு அழைக்கின்றேன். அதனை அடுத்து ஷூரா குழுவின் மேம்பாட்டு குழுவினூடாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அல்ஹாஜ் ஃபாஹிம் அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம். அல்ஹாஜ் ஃபாஹிம் அவர்களது கரங்களால் இப்போது சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக MF ஷஹாமா நிகழ்வில் இணைந்து கொண்ட உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக சூரா குழுவினோடு சேர்ந்து மேம்பாட்டு குழு உறுப்பினராக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் அல்ஹாஜ் ஜமான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவரது அன்பு கரங்களினால் சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்காக MS ஷஹீத் இதோ இப்பொழுது விடையில் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த விழா மேடைக்கு வருகிறது கொண்டிருக்கின்றார் நீர்கொழும்பு பிராந்தியத்தில் இருக்கின்ற பள்ளிவாசல்களின் நிர்வாக சபையின் பிரதம தலைவர் அவர்கள் இப்போது இங்கே வேலைக்கு வருகிறது கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹாஜ் அன்வர் அவர்கள் அவர்களை அன்போடு வருகவர்கள் என வரவேற்றுக் கொண்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அவரது கரங்களால் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள MIM இர்ஃபான் இதோ இப்பொழுது விடையில் அடுத்து இன்று நடைபெறுகின்ற இந்த ஓராண்டு பூர்த்தி விழா நிகழ்விலே ஒரு சிறந்த சிறப்பம்சம் மக்தப் காலம், அதாவது நடைபெறுகின்ற காலத்திலே தவறாதி மக்தப் நிலையத்துக்கு வருகை தந்த 2 மாணவர்களுக்கான சின்னம் இப்பொழுது இந்த மேடையில் வழங்கப்பட இருக்கின்றன.
இவர்களுக்குரிய சின்னங்களை வழங்கி கௌரவிப்பதற்காக தாருல் ஃபுர்கான் அல் கரீமின் சூரா சபையின் கௌரவ தலைவர் இஹ்சானியா அரபிக் கல்லூரியின் பிரதி அதிபர் அல்ஹாஜ் மௌலவி ஃபரூக் இஹ்சானி அவர்களை அன்போடு வேலை கலைக்கொண்டோம். மக்தப் கட்டை நிலையத்திற்கு தவறாத சமூகம் கொடுத்த MHF ஹில்மா RMM ஆயித் ஆகியோர்களுக்கான நினைவு சின்னம் இப்பொழுது இதோ இந்த வேளையில் வழங்கப்படுகிறது. அடுத்து கட்டை நிலையத்திலே சிறந்த நிலையில் தனது கட்டையை பூர்த்தி செய்து கொண்ட மாணவர்களான RM அப்துல்லா, IM அப்துல்லா முகமது, MHF ஹில்மா ஆகியோர்களுக்கான நினைவு சின்னங்களும் இப்பொழுது வழங்கப்பட்டன. தற்பொழுது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா மாணவர்களை பாராட்டி சீராட்டி அவர்களுக்குரிய நினைவு சின்னங்கள் சான்றிதழ்கள் வழங்குவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இவர்களுக்கான பாட போதனையை வழங்குகின்ற வாலிம்களையும் கௌரவிப்பதற்கு தவறுவதில்லை. அந்த வகையில் இந்த வாலிமாக செயலாற்றுகின்ற மௌலவி அல்ஹாஃபில் இர்ஃபாத் நவவி அவர்களுக்குரிய நினைவு பரிசு இப்போது இந்த வேளையிலே வழங்கி கௌரவிக்கப்படவிருக்கிறது. அந்த நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக தாருல் ஃபுர்கான் அல் கரீமின் ஸ்தாபக அதிபராக கடமையாற்றுகின்ற மௌலவி அல்ஹாஃபில் ஹிசாம் இஹ்சானி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இத்தோடு மக்தப் நிகழ்வுகள் நிறைவு பெற 2015ஆம் ஆண்டிலே கொண்டாடப்படுகின்ற இன்றைய முதல் நாள் சிறப்பு நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அந்த வகையில் இரண்டாவது நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. முதல் நாள் நிகழ்விலே தாருல் ஃபுர்கான் அல் கரீம் அரபிக் கல்லூரியின் மாணவர்களது சிறப்பு நிகழ்வுகளோடு இன்றைய நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன. அந்த வகையில் கசீதாவினை வழங்குவதற்காக தாருல் ஃபுர்கான் அல் கரீம் அரபிக் கல்லூரியின் மாணவன் முகமது அன்ஃபஸ் இதோ வேளையில் இப்பொழுது கசீதாவினை வழங்குவதற்காக முகமது அன்ஃபஸ். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nabiyyul huda ya rasul assalam wa ya mussalam rahmatan liyana. Nabiyyul huda ya rasul assalam wa ya mussalam rahmatan liyana.
சிறப்பு என்ற பேச்சு இப்பொழுது இந்த வேளையில் இடம்பெற இருக்கிறது. குர்ஆனின் சிறப்பு என்ற பேச்சினை வழங்குவதற்காக தாருல் ஃபுர்கான் அல் கரீம் அரபிக் கல்லூரியின் மாணவர் அப்துல் ரஹ்மான் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். இல்லங்களுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி இப்போது சிறப்பு பெற்ற அந்த நிகழ்ச்சியை அந்த மாணவர் வழங்கி செல்கின்றார். அதனை அடுத்து குர்ஆன் போட்டி நிகழ்ச்சியிலே சிறந்த இடத்தை பெற்றுக்கொண்ட முகமது ஹசீப் அவர்களது குர்ஆன் அடுத்து இடம்பெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام போட்டி நிகழ்வில் இரண்டாவது இடத்தினை பெற்றுக்கொண்ட ஒரு பேச்சு போட்டியில் இரண்டாவது இடத்தினை பெற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வு இன்றைய இந்த மேடையில் சிறப்பு நிகழ்வாக இப்பொழுது அல் ஹாஃபில் முகமது முஃபில் அவர்களது மஹ்ஷரின் மனிதனின் நிலைமை என்ற பேச்சு இடம்பெறுகிறது. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عليم يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت
ولكن عذاب الله شديد. صدق الله مولانا عليم. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லர் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இச்சபையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே மற்றும் உலமாக்களே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த உள்ளத்திலிருந்து இஸ்லாத்தின் காணிக்கையா சலாத்தை எத்தி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன் பேச எடுத்துக் கொண்ட தலைப்பு என்னவென்றால் மஹ்ஷரின் மனித நிலை பற்றியதாகும். என் அருமை சகோதரர்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் மறுமை நாள், அந்த நாளின் நிலை பற்றி ஏராளமான ஆயத்துக்கள் மூலமும் ஹதீஸ்கள் மூலமும் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனுக்கும் ஈமான் கொள்ள வேண்டிய 6 விடயங்கள் இருக்கின்றன. அதில் 5வது விடயம் தான் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்வது. ஆகவே உலகத்தின் வாழும் எல்லா மனிதர்களும் இந்த நாளை அல்லாஹ் மரணிக்க செய்வான். அதே போல் மற்ற படைப்புகளை அழித்து விடுவான். அந்த நாளில் அதிகமான நிகழ்வுகள் நடைபெறும். அதில் ஒன்றுதான் இஸ்ராஃபிலை சூறை 2 விடுத்த ஊதுவார்கள். முதல் தடவை எல்லா படைப்புகளும் அழிந்துவிடும் என்றாலும் சிலரை தவிர, அதாவது ஹர்ஷ், குர்ஷி, கௌர், சுவனம், நரம் போன்றவை பின்பு 2வது விடுத்தம் ஊதப்படும். அத்தோடு எல்லா உலகங்களுக்கும் அவர்கள் ரூஹை கொடுக்கப்பட்டு அனைவரின் தத்தமது கபரிலிருந்து மேல் இருக்கும் மண்களை தட்டியவர்களாக எழும்பி வருவார்கள். அப்போது சிலர் யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா, எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமே, கை சேதமே, யார் எங்களை எங்கள் இடத்திலிருந்து எழுப்பாட்டியது என்று சிலர் விருட்டி கத்துவார்கள். அப்போது மலக்குமார்கள் ஹாதா மா வஅத ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன், இது இறைவன் மூலம் ஏற்கனவே வாக்களிக்கப்பட்ட விடயங்கள் என்பதாக கூறுவார்கள். அந்த மனிதர்களின் முகங்களோ கருத்தலை மேல் இருக்கும். இன்னும் சிலர் அவர்களின் கபரிலிருந்து வரும்போதே அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்களை விட்டு கவலைகளை போக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பார்கள். மேலும் நபி அவர்கள் கூறினார்கள், அந்த நாளில் மனிதர்கள் பாதை அணியாதவர்களாகவும் நிர்வாணமாகவும் வருவார்கள். பின்பு நபிமார்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும். இவ்வாறாக மனிதர்கள் மஹ்ஷர் மையத்துக்கு வருவார்கள். வரக்கூடிய மனிதருக்கு மத்தியில் ஏற்கால்கள் இருக்கும். சிலர் வாகனத்தவர்களாகவும், இன்னும் சிலர் நடந்தவர்களாகவும், இன்னும் சிலர் தவழ்ந்தவர்களாகவும் வருவார்கள். அதே போல் அந்த நாளில் எல்லோரும் சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலத்தில் கடப்பார்கள். அதிலும் சிலர் கண் சிமிட்டும் நேரத்துக்குள் தாண்டுவார்கள். இன்னும் சிலர் வேகமாக வீசும் காற்றை போலவும், இன்னும் சிலர் குதிரை வேகத்திலும், இன்னும் சிலர் தங்களது கரங்கள் மூலம் கால் மூலமாக தவழ்ந்து செல்வார்கள். நல்ல அமல்கள் செய்தவர்கள் அதை தாண்டி சுவனம் செல்வார்கள். பாவம் செய்தவர் அதிலிருந்து விழுந்து நரகம் செல்வார்கள். நஊது பில்லாஹ். மேலும் அந்நாளில் சூரியன் உச்சந்தலைக்கு மேல் நிறுத்தப்படும். மனிதர்களோ வியர்வையால் தத்தளிப்பார்கள். சிலரின் வியர்வை கழுத்து வரையும், இன்னும் சிலரின் வியர்வை இடுப்பு வரையும், இன்னும் சிலரின் வியர்வை முழங்கால் வரையும் பிடித்துக் கொள்ளும். இவ்வாறு அந்த பயங்கரமான மஹ்ஷரின் மனிதர்கள் தத்தளிப்பார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமான இடம்தான் அந்த மஹ்ஷர் ஆகும். அந்த நாளை பற்றி அல்லாஹ் கூறும்போது அந்த நாளை சின்ன பிள்ளையை மொழி படுத்துவிடும் என்று கூறினார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் சூரா ஹஜ்ஜில் கூறும்போது மனிதர்களே, உங்களை படைத்த இறைவனை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த நாளில் அதிர்ச்சி வேதனை மிகவும் கடினமானதாகும். யௌம தரவுனஹா தذهل كل مرضعة عما أرضعت, அந்த நாளில் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் பாலூட்டியதை மறந்து விடுவார். وتضع كل ذات حمل حملها, ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் கற்பை ஈண்டு விடுவதை நீங்கள் காண்பீர். وترى الناس سكارى, மனிதர்கள் மயக்கம் பிடித்தவர்கள் போல் காண்பீர். وما هم بسكارى, ஆனால் அவர்கள் மயக்கம் பிடித்தவர் அல்ல. ولكن عذاب الله شديد, மாறான அல்லாஹ்வின் வேதனை மிகவும் கடினமானதாகும். இவ்வாறு இன்னும் பல இடங்களில் இந்த நாளின் பயங்கரத்தை பற்றி கூறியுள்ளார். அந்த விடயங்களை ஞாபகம் செய்வதற்கு இந்த நேரம் இடம் கொடுக்காது. எனவே இத்துறை சித்துரை முடித்து விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம். 14 வயதுக்குள் போட்டியாளர்களுள் சிறப்பு பெற்ற ஷஃபி அகமது அவர்களது கசீதா இதோ இடம்பெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. مولاي صل وسلم
دائما عبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما عبدا على حبيبك خير الخلق كلهم محمد بصير المعروف جامعه محمد بصير المعروف جامعه محمد صاحب البحسان والكرم محمد سيد الكونين والثقلين محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن عجم مولاي صل وسلم دائما عبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما عبدا على حبيبك خير الخلق كلهم محمد ثابت الميثاق حافظه محمد ثابت الميثاق حافظه محمد طيب الأخلاق والشعور محمد ذكره روح لأنفسنا محمد ذكره روح لأنفسنا محمد شكره قطع على الأمم مولاي صل وسلم دائما عبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما عبدا على حبيبك خير الخلق كلهم أريد في الله لم تهزم ولم تهني أريد في الله لم تهزم ولم تهني حتى وعدت أمة الإسلام في النجوم سبك بالرجل الأمي معجزة كفاك بالرجل الأمي معجزة في الجاهلية والدهر في اليتوم مولاي صل وسلم دائما عبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما عبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما عبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما عبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما عبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما عبدا على حبيبك خير الخلق كلهم والسلام. அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது ஒரு கசீதா. இந்த கசீதாவினை வழங்குவதற்காக மன்னிக்கவும் ஒரு இஸ்லாமிய கீதம். இந்த இஸ்லாமிய கீதத்தினை வழங்குவதற்காக நான் இந்த வேளையில் அன்போடு அழைப்பது அல் ஹாஃபில் எம் நிஸ்மி பனாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிசிரகவரனை அல்லாஹு நிசிரகவரனை அல்லாஹு லோகதலே ಸಮದೇ ನವ್ವಾಹು ಲೋಕದಲೇ ಸಮದೇ ನವ್ವಾಹು ಮುಳುಲೋ ಹಿಮಿ ಬಲದಾರಿ ನಿಸಿ ರಕವರನೈ ಅಲ್ಲಾಹು ನಿಸಿ ರಕವರನೈ ಅಲ್ಲಾಹು
Ahasai pulawai mangasagarayai samade obamaudemi. Ahasai pulawai mangasagarayai samade obamaudemi. Mi muloloke sialu satwayam obamaudemi novedo. Mi muloloke sialu satwayam obamaudemi novedo. Pita soyamba sana suma patana. Pita soyamba sana suma patana. Samata majaya nimi wanne nisi rakawaranai Allahu nisi rakawaranai Allahu. Samaya samagiya dasa dasa patura apamo bimarak deva. Samaya samagiya dasa dasa patura apamo bimarak deva. Jatiya agam kulamala vede durukaradanu manade. Jatiya agam kulamala vede durukaradanu manade. Adara karuna dayava penva. Adara karuna dayava penva. Apamo bimarakadeva nisi rakawaranai Allahu nisi rakawaranai Allahu. Lokatale samade Allahu. Lokatale samade Allahu. Mululo imi baladari arul malai bolivai rahmani. Arul malai bolivai rahmani. Alam eல்லாம் அழகாய் படைத்தோனே. ஆலம் எல்லாம் அழகாய் படைத்தோனே. அண்ணல் நபியை தந்தோனே. நிசி ரகவரனை அல்லாஹு நிசி ரகவரனை எமது சகோதரர்கள் சார்பாகவும் அன்போடு வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு அடுத்து நாம் இப்போது அந்த சிறப்பு சொற்பொழிவுக்கு அழைத்து செல்லவிருக்கின்றோம். சிறப்பு சொற்பொழிவாக எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற கொழும்பு பெரிய பள்ளிவாசல் மதீனத்துல் இல்ம் அரபு கல்லூரியின் கௌரவ பிரதி அதிகாரி அல் ஆலிம் எம்.எஃப். அப்துல் அசீஸ் ஹில்ரி ஹஜ்ரத் அவர்களது சிறப்பு சொற்பொழிவு அடுத்திடப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وآله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد قد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே, அதை போன்று இம்மேடையிலே வீட்டிற்கும் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இந்த விழாவிலே சில விடயங்களிலே நாங்கள் கலந்து அதிலே நாங்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கோடு வந்திருக்கும் ஊர் மக்களே, மாணவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வருகையை கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இல்முடைய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த இல்முக்காக அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை மாத்திரம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைப்பது கிடையாது. 10 பேர் இருந்தால் அதிலே ஒருவர் இருவர் அல்லது சில நேரம் 10 பேருக்கும் கிடைக்கலாம். ஆனால் அல்லாஹ் இந்த என்னுடைய பாக்கியத்தை தான் நாடியவர்களுக்கு புறக்கி கொடுக்கிறத நான் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு ஊர்ல ஒரு பாடசாலையில 2500 மாணவர்கள் 3500 மாணவர்கள், சில 4-5 பாடசாலைகளை சேர்த்தால் 10,000 மாணவர்கள். ஆனால் அந்த ஊருடைய மதரசாவை எடுத்து பார்த்தால் 30 பேர் 40 பேர், அதிலேயும் 25 பேர் வெளியூர் மாணவர்கள், 10 பேர் 15 உள்ளூர் மாணவர்கள். இப்படி இல்முக்கான தயாராகக்கூடியவர்களும் குறைவோ, அதே போன்று தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களும் குறைவோ. ஒரு மதரசாவுக்கு ஒரு ஊர்ல இருந்து ஒரு 10 மாணவர்கள் இன்டர்வியூக்கு வந்தா அந்த இன்டர்வியூல நாங்க ஒரு 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ தேர்ந்தெடுக்கப்படுறதை நாங்க பார்க்கிறோம். அந்த 5 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த 5 பேர்லையும் சேர்ந்து 5 நாள்லயே பாயிர சரக்கே செய்யுது. சிலது 10 நாள்ல வந்துடும், சிலது ஒரு லீவுல வந்து உட்கார்ந்துருவாங்க. சிலர் 1 வருஷம் ஓதுவார், சிலர் 2 வருஷம் ஓதுவாரு. அந்த 5 பேர் 6 பேர்ல சிலர் தான் ஓதி முடிப்பாங்க, சில நேரம் சிலரும் ஓதி முடிக்காம இருப்பாங்க. சிலர்கிட்ட கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க, அதில் நாங்களும் மதரசாக போனேன், இடையில வந்த 2 வருஷத்துல வந்த 3 வருஷத்துல வந்த அந்த நேரம் எங்களுக்கு பொறுமதி விளங்கலான்னு அதிகமான மக்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இல்மு அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு தான் இந்த இல்முடைய சுவையையும் இந்த இல்முடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறத நான் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு வித்தை போட்டா அந்த வித்துல இருந்து ஒரு மரம் உண்டாகுது. அந்த மரத்துல 1000 பூக்கள் பூத்தா அந்த பூல ஒவ்வொரு நாளும் காலையில போய் பார்த்தா அந்த பூக்கள் விழுந்து 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 1000 பூல ஒரு 300 பூ தான் அதாவது மொட்டாக மாறுது. அந்த மொட்டும் விழுந்து 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 அதிலே அரைவாசி தான் காயாக மாறுது. அந்த காயும் முத்திரத்துக்கு முன்னாலே விழுந்து அதுல அரைவாசி தான், அதாவது அது கொஞ்சம் ஒரு பழமாக மாறுது. அந்த பழமும் அதாவது பிச்சதுக்கு, அதாவது அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு முன்னால அணிலோ குரங்கோ இது போன்ற பறவைகளோ கொத்தி சில பழங்கள் வெம்பி விழுவுது. சில பறவைகள், அதாவது சில பழங்கள் பறவைகள் குரங்கு கொத்தி கீழே விழுவதை நாங்க பார்க்கிறோம். 1000 பூ பூத்ததுல கடைசியாக பழமாகினது ஒரு 50ஓ 100ஓ பழங்கள் தான். அந்த பழங்களை பிச்சு பார்த்தா சிலது புளிக்குது, சிலது ருசிக்குது. இது மாதிரி தான் மதரசாவுல நாங்க சில மாணவர்களை சேர்க்கிறோம். ஒரு 100 பேர் ஓதுறாங்க, 100 பேர் சேர்த்தா அதுல 50 பேர் நீங்கிறாங்க. 50 பேர்லயும் சிலது 2 வருஷத்துல 3ல 4ல 5ல 6 வருஷம் 7 வருஷம் ஆக்குற பாய போல கடைசி ஒரு 5 பேர் 6 பேர் ஒரு ஆலிமாக ஆபீஸாக வெளியாகினாலும் அவங்கள சிலர் தான் உம்மத்துக்கு ருசிக்கிறாங்க, சிலர் உம்மத்துக்கு பிடிக்கிறத நாம பார்க்கிறோம். ஆலிமாகி ஹாபிஸாகி வெளியாகின பிறகும் அவர்கிட்ட அந்த மதரசாவுடைய காலத்தில் இருந்த தஹஜ்ஜுத் இல்லாம போகுது, இமாம் ஜமாத்துல பேணுதல் இல்லாம போகுது, ஹராம் ஹலால்ல பேணுதல் இல்லாம போகுது. வீட்டுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆலிம் ஹாபிஸ் மாறிடுறாரு. இப்படி போகும் பொழுது இந்த உலமாக்கள்கிட்ட நாங்க எதிர்பார்த்த அந்த பிரயோஜனம் குறைகிறத நாங்க பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதரசாண்டு வரும் பொழுது அது ஒரு தர்பியத்துக்குரிய இடம். அது அங்க வெறுமனே ஆலிம்களை உருவாக்குற இடம் அல்ல, உம்மத்தினுடைய வழிகாட்டிகளை உருவாக்குற இடம். அது உம்மத்துக்கு நல்ல வழிகளை காட்டி கொடுக்கிற, ஹராத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய, இபாதத்துல தாவத்துல பேணுதலை காட்டக்கூடிய, உம்மத்தை மேலான சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போகக்கூடிய நல்ல உலமாக்களை உருவாக்குற இடம் தான் இந்த மதரசாக்கள். அதனால இந்த மதரசாக்கள் வரும் பொழுது இது ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆசை, ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் மதரசாக்கள் உருவாகும், ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் மதரசாக்கள் உருவாகும். ஏண்டா அந்த ஊர்வாசிகள் அந்த மஹல்லா வாசிகளுக்கு ராவ் நடு மிசியில ஒரு மசாலா தேவைப்பட்டா அவங்க அந்த மதரசாக்கள் போய் தன்னுடைய மசாலாக்களை தன்னுடைய சட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு லேசி அந்த மதரசாக்கள் உருவாகும். ஒரு
ஒரு நாட்டுல ஒரு 5 மதரசா அல்லது ஊர்ல ஒரு மதரசான்றது இன்னைக்கு போதாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால இலங்கையில இப்போ 50-60 வருஷத்துக்கு முன்னால 4-5 மதரசாக்கள் காலிக்கோட்டையில, வெளிஹாமத்துல, அதே மாதிரி கஃபூரியா, இது மாதிரி சில மதரசாக்கள் தான் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையும் இந்த தாவத்துடைய உழைப்பினுடைய பரக்கத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 250க்கும் அதிகமான மதரசாக்களை எங்க நாட்டுல அல்லாஹ் உருவாக்கிட்டான். இந்த நிகம பொறுத்தவரையில ஒரு மதரசான்னு சொன்னா இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த மதரசாவில் இன்னைக்கு பல ஹாஃபிதாகி குர்ஆனை சுமந்து இந்த இடத்துல ஹாஃபிதுகள் என்று தம் மக்களுக்கு முன்னால அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மதரசாண்டா இந்த மதரசா தான் நினைக்கிறேன். அவனோட ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இப்படியான மதரசாக்கள் என்னோட ஊர்ல உருவாகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கை இருக்குது, இது நாளைக்கு மௌத் என்று சொல்லக்கூடிய ஒரு முட்டுப்புள்ளியின் மூலமாக அல்லாஹ் இந்த வாழ்க்கையை முடிக்க போறான். நாங்க ஒவ்வொருத்தரும் எப்ப மௌத்தா போறோம் யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த பேசிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க, பேசுவாங்க, சத்தம் போனாங்க. அப்ப நாங்க வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை. இந்த குறுகிய கால வாழ்க்கைய மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தயாரிக்கத்தான் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான். அது பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், படியாதவராக இருக்கலாம், ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாரிக்கத்தான் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில நாங்க ஒவ்வொருத்தரும் என்ற வாழ்க்கை நாளைக்கு கியாமத்தின் நாளையில அல்லாஹ் உன்ட வாழ்க்கையை எப்படி கதிச்சாயின்னு கேட்கப்படும் பொழுது நான் இந்த வாழ்க்கைக்குரிய பதில் எப்படி சொல்றதுன்றத ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசிக்காதனாலதான் இன்னைக்கு மனிதன் பாவத்தில் இறங்கி பாவத்தில் இன்பம் கண்டு கொண்டிருக்கிறான். பெண்கள் பாவத்தில் இன்பம் காண்றாங்க, ஆண்கள் பாவத்தில் இன்பம் காண்றாங்க. வாலிபர்கள் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில இந்த காலத்துல தான் வேண்டிய செய்யணும் சொல்லி பாவமான பயங்கரமான விடயங்கள்ல இறங்கி இன்னைக்கு மோசமான நிலைமைக்கு வாலிபர்கள் தள்ளப்படுறாங்கடா. ஆகிரத்துடைய சிந்தனை இல்ல, மௌத்து வரும்ன்ற பயம் இல்ல, மௌத்துக்கு பின்னால் எனக்கு கேள்வி கேட்கப்படுமே என்ற பயம் இல்லாதனால் உலகத்தில் இன்றைக்கு காசு பணங்கள் சர்வ சாதாரணமா பாவத்துக்கு செலவழிக்கப்படுது. நான் ஃபுட்பால சொல்லியிருப்பேன், ஒரு வாலிபர் அதாவது இந்த ஏப்ரல் சீசன்ல ரொம்ப கஷ்டப்பட்டு 4 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சார். என்னோட நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, 4 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சேன், அந்த 4 லட்சம் ரூபாவையும் 10 நாளை உள்ளுக்கு 5 விபச்சாரத்துல செலவழிச்சேன்னு சொன்னார். அதனால எங்களுடைய காசு பணங்கள் இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு மாத்தமான விடயங்கள்ல செலவழிக்கப்படுது. எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயத்துல செலவழிக்கப்படுது. எங்களோட அறிவு ஆற்றல்கள் திட்டங்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயங்கள்ல செலவழிக்கப்படுது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு அழகான வழியை காட்டி தந்தாங்க. வாழ்க்கையை நாங்க எங்க கழிக்கணும், வாலிபத்தை எங்க கழிக்கணும், எங்களுடைய செல்வங்கள் எங்க கழிக்கப்படணும், எப்படி உலகத்துல சம்பாதிக்கணும், அதை எப்படி செலவழிக்கணும்ன்ற விடயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அழகான முறையில் காட்டி தந்தாங்க. எனவே எங்களுடைய வாழ்க்கைக்குரிய முன்மாதிரி அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கிறோம். உலகத்தினுடைய வாழ்க்கையில மௌத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கைக்கு தயாரிச்சிருக்கிறாங்க. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு பயந்து இந்த வாழ்க்கையில நான் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும் என்ற ஒரு அருமையான வாழ்க்கை உலகத்துல வாழ்ந்து காட்டினவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய ஏழை சஹாபாக்களாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், பெண்மணிகளாக இருந்தாலும் உலகத்துல அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு மதரசாக்களுக்கு ஏதாவது அந்த பிள்ளைகளுக்கு மாசம் என்னமாவது கொடுங்க, அதாவது மதரசாவுடைய செலவுகள் இருக்கிறது, மதரசாவுக்கு கட்டிடம் தேவை, இதுக்கெல்லாம் செலவழிங்கண்டா மதரசா தேவையானது நாங்க கேட்கிறோம். பள்ளிகளுக்கு செலவழிங்கண்டா என்ன இந்த நாள் பிச்சை கேட்கிறானு அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. குர்ஆனுடைய ஆயத்து இருக்குது, மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கரதன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறது யார் என்று குர்ஆன் ஆயத்து இறங்கும் பொழுது முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் பேசிக் கொண்டாங்க, முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அல்லாஹ் லொஸ்ட் ஆயிட்டான் போல இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, எங்கள்கிட்ட அல்லாஹ் கடன் கேட்கிறான் அப்படின்னு.
இது இந்த சஹாபாக்கள் கேள்விப்படும் பொழுது சரியான ஆத்திரமாக இருந்தது. ஹஜ்ரத் அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், முஷ்ரிக்கள் காஃபிர்கள் இப்படி பேசுறாங்கடா, எனக்கு 600 பேரீச்ச மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துல தான் என்னுடைய வீடும் மனைவி மக்களும் இருக்கிறாங்க. அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக நான் கடன் கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கபூல் செய்து கொண்டார்கள். இப்ப இந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் மனைவியும் குழந்தைகளும் தோட்டத்துக்குள்ளே இருக்கிறார்கள். தோட்டத்துக்கு வெளியே இருந்து கொண்டு, உம்மு தஹ்தா, இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொடுத்துட்டேன்மா, சட்டி முட்டி புள்ள குட்டி எல்லாம் தூக்கிட்டு வெளியே வாண்டு சொன்னார். மனைவி உள்ளுக்கு இருந்து, இவர் என்னடா பள்ளிக்கு போனார், தோட்டத்தை ஊட்டையும் கொடுத்து வந்துட்டார், இப்ப நாங்க ரோட்ல ஆகிக்கிற நாளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா, இப்ப நாங்க எங்க போய் இங்க போறோம் அப்படின்ற ஒரு சிந்தனையோட அவ அப்படி வந்து பேசல. எங்கட பொம்பளை வந்தா உள்ளுக்கு இருந்து துப்பக்கட்டையை காட்டி, நீ கொடுத்த மாதிரி நீயே போய் சேரு, நாங்க வரமாட்டோம்னு சொல்லுவோம். ஏண்டா அதுக்கு காரணம் இருக்கிறது, மனைவியோட சொத்து தானே. மனைவியோட சொத்து என்பதனால் இவருக்கு கொடுக்கிறதுக்கு அங்க அதிகாரம் கிடையாது. சரி, அப்படி இவரோட சொத்தாக இருந்தாலும் அப்படி கொடுத்தா பொம்பளை வந்து அப்படியெல்லாம் சரி வராதுன்னு சொல்லுவோம். இந்த காலத்து பெண்மணிகள் நல்லவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த பெண்மணி உள்ளுக்கு இருந்து ஹஜ்ரத் அபூ தஹ்தாக்கு சொல்றா, அபூ தஹ்தா ரபிஹல் பைஉ யா அபூ தஹ்தா, அபூ தஹ்தாவே லாபமான வியாபாரம் செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானான்னு அந்த பெண்மணி உள்ளுக்கு இருந்து மாப்பிள்ளைக்கு துஆ செய்றா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபி பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு எங்களுடைய காசு பணங்கள் செலவழிக்கப்படுறதையும் தாராளமாக பொருந்திக் கொண்டாங்க. சஹாபா பெண்மணிகள் வீட்டுல சாப்பிடுறதுக்கு இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்க்கிறதுக்கு வீட்டுக்கு வராங்க. 3 விடுத்தங்கள் ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹோட சேர்ந்து வந்த நேரத்துல 3 விடுத்தங்கள் சலாம் சொல்லி பதில் வரல. 4வது முறை லேசாக கதவு திறப்படுது. ஏன் மகளேன்னு கேட்ட நேரத்துல, யா ரசூலல்லாஹ், 3 நாட்களாக சாப்பிடல, அதனால சரியாக நடக்க முடியல யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மாப்பிள்ளை என்ன செய்றார், தொழிலுக்கு அனுப்பிடவா, அவருக்கு ஒரு தொழில் ஒன்று இல்லையா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. மாப்பிள்ளை யாரு தெரியுமா? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆகப்பெரிய சக்தியுள்ள ஒரு சஹாபி என்றாலும் தீனுக்கு கால நேரங்கள் கொடுத்ததனால் இவங்களுக்கு இங்க இப்படியான விடயங்களில் ஈடுபடாம போய், இன்னொன்று அல்லாஹ் அவனை இதுல எழுதிட்டான், ஏழையாகத்தான் வாழ்ந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனுக்கு ஏசல்ல, மகளுக்கு சில புத்திமதியை சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில அடிமைகள் வந்திருக்கிறது கேள்விப்பட்ட நேரத்துல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, நீ சரியான கஷ்டப்படுறாயம்மா, கண்ணி குறத்தால உனக்கு வருத்தமா இருக்குது, வீட்டு வேலை செய்யறதால உடுப்பெல்லாம் ஊத்தையாவது ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், அதனால உன வாப்பா கிட்ட சில அடிமைகள் வந்திருக்கிறாங்க, அதனால வாப்பாட்ட போய் ஒரு அடிமை ஒன்று வாங்கிட்டு வாங்கி. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பாஸ்போர்ட் செஞ்சு ஜித்தாக்கு அனுப்பல, பாஸ்போர்ட் செஞ்சு குவைத்துக்கு அனுப்பல, பாஸ்போர்ட் செஞ்சு வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுட்டு அனுப்பல. தன்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட யுத்தத்துல பிடிப்பட்ட அடிமைகள் வந்திருக்கிறார்கள், அடிமையில் ஏதாவது ஒரு பங்கு இருக்குதான்னு போய் கேட்டுட்டு வாங்கோட்டு மகள் அனுப்பின நேரத்துல அங்க போனா பாப்பா சரியான பிஸி ஆகிறாரு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருப்பி வந்தாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சாங்க. அடுத்த நாளோ அல்லது அன்றோ அல்லது அதுக்கு பிறகோ வந்து சொன்னாங்க, மகளே ஏம்மா நீ வந்தாய், நான் வந்து வேலையாக இருந்தேன், என்ன விஷயம் வந்து திரும்பி வந்தீங்க சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தாங்க அந்த நேரத்துல. அது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படியான நிலைமை, ஹஜ்ரத் ஃபாத்திமாவுக்கு சில கஷ்டங்கள், அதனால நான் உங்கள்ட்ட அடிமையை கேட்கறதுக்கு தான் நான் அனுப்பினேன்னு சொன்ன நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓ கட்டாயம் கட்டாயம் எந்த மகனுக்கு இல்லாத அடிமையா,
யாருக்கு சரி கொடுத்தத திருப்பி கொடுக்க அப்படி ஒண்ணு செய்யல. சொன்னாங்க, மகளே, அடிமையை விட உனக்கு சிறந்த அமல சொல்லி தரட்டுமா? இரவு தூங்குறதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதிக்கோமா. இது அடிமையை விட உனக்கு சிறந்தது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தன்னுடைய மகள் கஷ்டத்தில் இருக்கிறா, பாப்பா இந்த zikr சொல்லி கொடுக்கிறாரே, மகள் பாப்பாக்கு என்ன இப்படி ஜோஸ், zikr சொல்லிட்டு அவர் வேலையை பாப்பாரு, நான் இல்லையா கஷ்டப்படணும் அப்படின்னு ஃபாத்திமா நாயகி கேட்கல. பாப்பா சொல்லி தந்த zikரை ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாழ்நாள் முழுக்க அந்த zikr அமல் செஞ்சதனால் அல்லாஹ் வாழ்க்கையில அந்த அதாவது இன்னைக்கு அந்த zikருக்கு zikre ஃபாத்திமா என்று கூட சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த zikr ஆக்கிட்டான். அதனால அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஆகிரத்துக்கு என்ன தயாரிக்கணும்ன்ற ஒரு நோக்கம் தான் இருந்ததே தவிர துனியாவுடைய எந்த நோக்கமும் இருக்கல. சஹாபாக்கள் துனியாவுல பிரபலியமாகணும், செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டணும், மக்கள்கிட்ட எந்த பேர் வரணும், நான் அப்படி கொடுத்தேன் இப்படி கொடுத்தேன் இது எடுத்தேன்றதெல்லாம் வரணும்ன்றதெல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இருக்கல. ஒரு நாள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல சரியான கஷ்டம் தாங்கலாம். சொன்னாங்க, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்ல, நோம்பு பிடிக்கும், பட்டினி நோம்பு பிடிச்சாச்சு. நான் போன நோம்புல ஒருத்தரை சந்திச்சேன், ஒரு ஆட்டோல அவரோட போனேன். அவரு இடையில தண்ணி முதல் எடுத்து தண்ணியை குடிச்சாரு. கொஞ்சம் தூர பயணம் போகும்போது பகல் நேரம் ஒரு தொகர் பயானுக்காக போய் கொண்டீங்க. அவர்கிட்ட கேட்டேன், நீங்க நோம்பு பிடிக்கலையா? சஹருக்கு சாப்பாடு சரியா செட் ஆகல. சொல்றாரு, சஹருக்கு சாப்பாடு சரியா செட் ஆகலையா, அது சுட்டி அவருக்கு நோம்பு பிடிக்கலாம் போச்சு. பாதுகாக்கணும். சஹருக்கு சாப்பாடு இல்லாம நோம்பு பிடிக்கிறாங்க. சஹாபாக்கள் பட்டினி நோம்பு பிடித்திருக்கிறார்கள். இவருக்கு சரியா செட் ஆகல, கரியும் தயிரும் பானி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பட்டினி நோம்பு பிடிக்கிறார்கள் அந்த குடும்பம். ஹஜ்ரத் ஃபாத்திமா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த குழந்தைகள். அன்றைக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏதோ போய் சம்பாதிச்சுட்டு கொஞ்சம் மாவு எடுத்துட்டு வந்து ரொட்டி சுட்டு கொண்டு நோம்பு திறக்கிறதுக்காக உட்கார்ந்திருக்கிறாங்க. ஆசையோடு உட்கார்ந்திருக்கிறாங்க. சரியான பசி. வீட்டுல சலாம் சொல்லப்படுது. போய் பார்த்தா ஒரு மிஸ்கின் வந்திருக்கிறார். அப்படியே தூக்கி கொடுத்தாங்க. எங்களை விட தேவையுள்ளவர் வந்திருக்கிறார். இரண்டாவது நாளும் அதே மாதிரி நோம்பு திறக்கிறதுக்கு ரொட்டி சுடப்பட்டது. திரும்ப வீட்டுல சலாம் சொல்லப்படுவது. போய் பார்த்தா ஒரு யதீம், அனாதை வந்திருக்கிறார், தூக்கி கொடுத்தாச்சு. மூன்றாவது நாளும் அதே மாதிரி திரும்பவும் சலாம் சொல்லப்படுது. அங்க போய் பார்த்தா சிறை கைதி வந்திருக்கிறார், தூக்கி கொடுத்தாச்சு. சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு வருமா இது? எங்களுக்கு இப்படி ஒரு நாளும் வராது. அல்லாஹ் அப்படி கொடுத்தாலும் பதோசன் இருப்பான். பாரத முசீபத்து முடிஞ்ச வார டைம் இவன் டைம் பார்த்து வாரானப்பா அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மூணை கொடுத்துட்டு அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கடா, அல்லாஹ் இந்த அமலை பொறுத்து கொண்டான். குர்ஆன்ல அல்லாஹ் பேப்பர்லயோ நெட்லயோ அங்கங்க போடல. அல்லாஹ் குர்ஆன்ல கியாமத் வரையில இவனோட சரித்திரம் சொல்லப்படும். இது ஓதினா ஒவ்வொரு எழுத்துக்கும் பல நன்மைகள். எப்படிப்பட்ட சூறால அது அந்த ஆயத்து வந்திருக்குதுண்டா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலும் சுபகனையும் நாங்க அந்த ஆயத்தை நாங்க ஞாபகப்படுத்துவோம், ஓதப்படுவோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்டா, வயுதஇமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அவர்கள் அந்த சாப்பாட்டை ஒரு மிஸ்கீனுக்கு, யதீமுக்கு, சிறை கைதிக்கு கொடுத்தார்கள். வயுதஇமூன தஆம அலா ஹுப்பிஹி, அதாவது அல்லாஹ்வுடைய அன்பை நாடி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக, அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்துக்காக கொடுத்தார்கள். இன்னொரு கருத்து பார்த்தா, பசி பட்டினி இருக்கிறாங்க, சரியான பசி. பசியாக இருக்கிற நேரத்துல உப்பில்லாத சோறும் ருசியாயிருக்கும். பசியாக இருக்கிற நேரத்துல ஒரு குடும்ப துண்டும் ருசியாயிருக்கும். பசியாக இருக்கிற நேரத்துல பழைய பான் துண்டை தண்ணியில ஊற வச்சு திட்டாங்க, அது ருசியாயிருக்கும். பட்டினியாக இருக்கிறாங்க, சாப்பாட்டோட இப்ப சரியான ஒரு விருப்பம், அது நல்லா சாப்பிடணும். அந்த சாப்பாடின் மீது விருப்பம் இருக்கிற நேரத்திலே கூட தன்னை விட தேவை உள்ளவர்கள் வந்த நேரத்துல அதை தூக்கி கொடுத்தாங்கன்றா சொல்றாங்க. ஏன் கொடுத்தாங்கண்டா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அவங்க சொல்றாங்க,
இதை நாங்க உங்களுக்கு தந்தது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக, அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ளணும்ன்றதுக்காக. அவங்க சொல்றாங்க லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. நாங்க உங்கள்ட்ட அதாவது கூலியையும் நன்றியையும் நாங்க எதிர்பார்க்கல. இன்னைக்கு ஒருத்தர் உதவி செய்யறதாக இருந்தா இந்த ரெண்டு விஷயத்தையும் எதிர்பார்ப்போம். ஒன்று கூலி. கூலிங்கன்னா ஒருத்தர் உதவி செஞ்சா அவருக்கு கண்ணியப்படுத்தணும், அவர் வந்தா எழும்பணும், இவர் செல்ற வேலையெல்லாம் செய்யணும், அவரோட பேர் வரணும், அவரோட பேர் கார்டுல வரணும், லிஸ்ட்ல வரணும், சொல்லப்படணும்ன்றதெல்லாம் நீங்க மக்கள் அதுக்கு எதிர்கூறி எதிர்பார்க்கிறாங்க. இரண்டாவது நன்றி. நன்றி செலுத்துவோம் சொல்லுவோம், அவனுக்கு எவ்வளவு உதவி செஞ்சு பாருங்க, நன்றி கெட்டவன் நடந்து கொண்டானே அப்படின்னா இவர் அல்லாஹ்வுக்காக உதவி செய்யல. நோம்பல் ஹஜ்ரத் கொடுக்கிறது அல்லது ஹஜ்ரத்மாருக்கு ஏதாவது ஹதியா கொடுக்கறேன்னாடா ஹஜ்ரத் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிக்கணும், எங்கட மசாலாக்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தரணும் ஹஜ்ரத்துக்கு. சரி, இவர் ஹஜ்ரத்துக்கு உதவி செஞ்சாரு, ஹஜ்ரத்துல கமர் காரியத்துக்கோ ஹஜ்ரத்துல ஊட்டு விஷயத்துக்கோ அல்லது ஹஜ்ரத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்கோ என்னமாவது செஞ்சு அந்த ஹஜ்ரத் இவருக்கு மாத்தமாக இவர் செய்யற குத்தத்தை மிம்பர்ல தட்டி பேசினா அந்த ஹஜ்ரத் பாருங்க அவ்வளவு செஞ்சு அவர் மாத்தமா பேசினா இல்லையா அப்படின்னா இவரு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்காதவரு. ஹஜ்ரத்மார்களை அமைக்கி வைக்கிறதுக்கு, ஹஜ்ரத்மார்களை எங்களுக்கு சப்போர்ட்டா பேசணும்ன்றதுக்கு, எங்களுக்கு சார்பா இருக்கிறதுக்காக ஹஜ்ரத்மாருக்கு உதவி செய்யவான, மதரசாக்களுக்கு உதவி செய்யவான, ஏழைகளுக்கு உதவி செய்யவான அல்லாஹ்விடத்துல நீங்க கூலி எதிர்பார்க்கோ அல்லாஹ் உங்களுக்கு அதுக்குரிய பிரதிபலனை துன்யாவையும் ஆகிரத்திலும் தருவான். இதுதான் நாங்க செய்யக்கூடிய அமல்லையும் நாங்க கொடுக்கக்கூடிய கொடையிலையும் வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று. அதனால இஹ்லாஸ் ஆக முக்கியம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இந்த இஹ்லாஸ் இருந்தது, அல்லாஹ்வுக்காக என்ற அமல் இருந்தது. அல்லாஹ் நாடின அதாவது எந்த அளவுக்கு இந்த சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நெம்மாராய் கூறப்பட்ட சஹாபாக்களே சொர்க்கம் சொல்லியாச்சு நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாயால. என்றாலும் இதுக்கு பின்னால என்னிடத்துல பாவம் நடந்து அந்த சொர்க்கத்தை விட்டு நான் தூரமாக்கப்பட்டு விடுவேனோ அல்லாஹ் கோர்த்து விடுவானோ பயத்தில் இருந்தாங்க சஹாபாக்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நேரம் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த உமரை ஏன் படைச்சான்? இந்த உமரை படைக்காம இருக்கேன்சி உமரை ஒரு புல்லாக, ஒரு கல்லாக, ஒரு மரத்தினுடைய இலையாக படைச்சிருந்தா நல்லா இருக்குமே என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா யார் எனக்கு பின்னால நபி வாரல்ல, அப்படி வாரதாக இருந்தா ஹஜ்ரத் உமர் தான் வருவார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா பயப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிமார்களுக்கு பின்னால முதலாவது சொர்க்கத்துக்கு போறது யாரு? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பத்தி நிறைய சிறப்பு. எல்லோருக்கும் பிரதி உபகாரம் செய்து விட்டேன், ஆனா அபூபக்கருக்கு பிரதி உபகாரம் செய்ய கிடைக்கல என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பிரதி உபகாரத்தை அல்லாஹ்வே செய்வான். அப்படி புகழப்பட்ட அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இவங்க தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ் இடத்துல அழுகுறாங்க. எப்படி அழுகுறாங்கடா, ஜுதுபி லுத்ஃபிக யா இலாஹி மல்லஹு ஸாதுல் கலீல் முஃப்லிஸு பிஸ்ஸித்கி யாதி இந்த பாபிக யா ஜலீல். ஜுதுபி லுத்ஃபிக யா இலாஹி மல்லஹு ஸாதுல் கலீல் முஃப்லிஸு பிஸ்ஸித்கி யாதி இந்த பாபிக யா ஜலீல். யா அல்லாஹ், ஆகிரத்துக்கு ஒன்றுமே தயாரிக்காத, ஆகிரத்துக்கு கையில மடியில ஒன்றுமே இல்லாத, ஒரு அமலம் செய்யாத, கஷ்டம் போன லொஸ்தாயினோட அடியான் உன்னுடைய வாசல்ல வந்து நிக்கிறான். யா அல்லாஹ், என்னை நீ தூரமாக்கிறாத நாயனே, என்னை விரட்டிடாத யா அல்லாஹ், உன்னையோட சேர்த்துக்கொண்டு சொல்லி ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதுல சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அழுதார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, قال يا ربي ذنوبي مثل رمل لا تعاد فاعف عني كل ذنب فاصفح الصفح الجميل. யா அல்லாஹ், உலகத்தில் இருக்கக்கூடிய மண்ணுடைய மணலுடைய அளவுக்கு என்னுடைய பாவம் நீண்டு விட்டது. யா அல்லாஹ், என்னை நீதான் மன்னிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதுல அல்லாஹ்விடத்துல அழுகுறாங்கடா. பாவம் செய்யக்கூடிய நாங்க பார்த்தாலும் பாவம், கேட்டாலும் பாவம், எல்லா பக்கத்தாலும் பாவம் செய்யக்கூடிய நானும் நீங்களும் இன்னைக்கு எவ்வளவு அல்லாஹ்விடத்துல அழுகணும், அழுக வருவதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். 27 ஹஸ்ரத் எவ்வளோ கத்தி அழுதாலும் பின்னுக்குள்ள லைட் ஆஃப் பண்ண சொல்லிட்டு விளையாடி கொண்டுதான் இருக்கிறான், இல்லாட்டி ஏதாவது கிண்டி கொண்டுதான் இருக்கிறான். அப்படி போய் கழுவுற மாதிரி இருந்தாலும் வெளியே போகலே பழைய மாதிரி சாணம் அடிச்சு கட்டப்படுவது.
வாய்க்கு சிகரெட் வருவது, அந்த தூசணம் சும்மாவே வாயில வந்துடுது. வெளியே போய் ஹசரத்தை பத்தி ஊர்வலாய் கழிட்டு போறான், ட்ரஸ்டி போர்டை பத்தி ஊர்வலாய் கழிட்டு போறான். 22 தௌபாவுக்கு வந்தவங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இடத்துல நாங்க அலோன் எங்களோட வாழ்க்கை சஹாபாக்கள் தான் முன்மாதிரி. இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுப்போம்டா மாஷா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொருத்திக் கொள்வான். மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையான ஒவ்வொருத்தரும் வெற்றியாளர்களாக ஆகும். அந்த அடிப்படையில சஹாபாக்களுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படித்துக் கொள்ள, சஹாபாக்கள் நபிமார்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை படித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் மதரசாக்கள். சொல்றது மதரசாக்கள் இது நாங்க நினைக்கிற மாதிரி இந்த மதரசாக்கள் நாங்க அந்த காலத்துல நினைச்சோம் சாதாரண மக்கள் தான் வெளியாவினாங்க, ஒன்றும் தெரியாதவங்க அப்படின்னு மதரசாக்களை கணக்கு போடக்கூடாது. மதரசான்னு சொல்றது அல்லாஹ்வை, அதாவது உண்மையான முறையில் விளங்கின உலமாக்களையும், அதே போன்று சஹாபாக்களுடைய வாழ்க்கையையும் நபிமார்களுடைய வாழ்க்கையையும் இதெல்லாத்தையும் முறையாக புரிந்து இப்படித்தான் வாழணும் கற்றுத்தேறிய உலமாக்கள் தான் மதரசாக்கள் வெளியாகிறாங்க. மதரசாக்கள் உலமாக்கள் படிச்சு கொடுக்கிறது தவக்குலையும் தக்வாவையும். அல்லாஹ்வை பயப்படணும், எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளணும். சஹாபாக்கள் வாழ்க்கை இதைத்தான் மதரசால படிச்சு கொடுக்கிறோம். நாங்க நினைக்க கூடாது நாங்க கொடுக்காட்டி மதரசா நடக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லாஹ் நடத்துவான் மதரசா. மதரசாக்களையும் உலமாக்களுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் பொறுப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய கிருபை அல்லாஹ் நடத்தி கொண்டுதான் இருக்கிறான். மாஷா அல்லாஹ் மதரசாக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, எந்த சிக்கலும் இல்லை. ஆனா இப்ப நடக்கிற நல்ல விடயத்துக்கு நான் ஒரு பங்குதாரி ஆகலையே என்றது கவலைப்படக்கூடாது. சில மக்கள் சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ் சிலாக்கள் எல்லா மதரசாக்கும் மாற்ற, எல்லா பள்ளிக்கும் மாற்ற, நான் தான் ஒன்றுக்கும் மாற்றல அப்பா அப்படின்னு நினைப்போம். நாங்க ஒரு மதரசாக்கும் ஒரு பள்ளிக்கும் கொடுக்கிற தொட்டு நாங்க தப்பிட்டோம் நினைக்கிறோம். இல்ல, ஒரு நல்ல காரியம் நடக்குதுண்டா அந்த நல்ல காரியத்துக்கு என்னால ஏதாவது ஒரு நல்ல பங்கொண்டு, ஏதாவது ஒரு சிறிய ஒரு பகுதியாவது அந்த நல்ல காரியத்துக்கு வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். எங்க மதரசால முன்னுக்கு சில ஏழைகள் இருக்கிறாங்க, சில ஏழைகள் அண்டண்டைக்கு திண்டு கொண்டில்லாத ஏழைகள். மதரசாவுக்கு இவன் சொல்லுவாங்க, எங்களால காசு பணம் தரையில, ஆனா ஏதாவது வேலைகள் சொல்லுவோம் நாம சிந்தித்தோம். அப்ப அன்றைக்கு ஒரு 100 மூட்டை சிமெண்ட் வந்திருக்குது. நான் அதை இறக்குறதுக்கு ஆள் தேடி ரோட்டோரத்துல நிக்கிறேன். அந்த ஏழை மனிதர் வந்தார், வந்து சொன்னார், அதோட என்ன அவர் சொன்னாரு, நாங்க இங்க போல நீங்க என்னத்துக்கு ஆள் தேடுறீங்க, எங்களுக்கு காசு பணம் தான் தரையில ஆதர, இந்த முதுகிக்குது, இந்த முதுக நாங்க நம்ம மதரசாக்கு தரையிடும் அப்படின்னு ஒரு 50-52 வயது மனிதர் அவர் 100 மூட்டை சிமெண்டையும் இறக்கி வச்சுட்டு மதரசா இருந்து யாருந்தா இப்படி ஒரு பாக்கியம் தந்தாயேன்னு அழுதுட்டு போறார். இதுதான் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய மதரசாக்களுக்கு செய்ய வேண்டிய வேலை. எவ்வளோ ஆடம்பரமாக செலவழிக்கிறோம், எவ்வளோ எங்களுடைய கல்யாணத்துக்கு செலவழிக்கிறோம். அண்மையில ஒரு கல்யாணம் நடந்தது, 10 கோடி ரூபாய் செலவழிச்சு கல்யாணம், 10 கோடி ரூபாய். இவர்கிட்ட போன சில உலமாக்கள் சொன்னாங்க, மதரசாக்களுக்கு போனா சொல்லுவாரா ஹஸரத்மாருக்கு வேலையே இதுதான், மதரசாக்களை மூடி போட்டு வேலையை பாருங்க இப்படி சொல்லுவார். ஆனா மகளுடைய கல்யாணத்துக்கு 10 கோடி ரூபாய் செலவழிச்சுக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த இதுக்கு எப்படி அல்லாஹ்வுக்கு ஜவாப் சொல்ல போறாரு? அதனால எங்கெங்கெல்லாம் செலவழிக்கிறோம், பீச்ல, கிளப்ல, வெளிநாட்டுல, ட்ரிப்ல, நல்ல அதை மீது ஜொலியா சாப்பிடுறதுல என்னென்னமெல்லாம் நாங்க செலவழிக்கிறோம். மதரசாக்களுக்கு சொல்லி எங்கட ஏதாவது ஒரு பங்கு கொண்டு போகுதான்றது எல்லாரும் பாருங்க. ஒரு மதரசா எங்க ஊர்ல நடக்குதுண்டா ஆகப்பெரிய ஒரு பாக்கியம். நல்லா கேட்டுக்கோங்க, நாங்க சில நேரம் தஹஜ்ஜுத் தொழாம இருக்கிறோம், நாங்க சில நேரம் சுபோ தொழாம இருக்கிறோம். 8 மணிக்கு 8:30க்கு நாங்க எழும்பி, சில நல்ல மக்கள் அல்லாஹ்வுடைய கிருபை கட்டாயம் தஹஜ்ஜுத் தொழுவாங்க, சுபோலை மாத்திரம் கலந்து கொள்வாங்க, அது வேற. ஆனா அதிகமான மக்கள் ஊர்ல சுபோ தொழுவதில்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுபோ தொழாத இந்த மக்களுடைய முசீபத்தை அல்லாஹ் யாரால தடுக்கிறான்டா, அந்த
அந்த ஊர்ல தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அந்த மக்களாலே இந்த மதரசாக்கள் காலையில 3:30 மணிக்கு அல்லது 4 மணிக்கு இந்த பிள்ளைகள் ஏற்பாட்டிடப்படுது. இந்த பச்சிலம் பிள்ளைகள் 10 வயசு, 12 வயசு, 14 வயசு, 15 வயசு பிள்ளைகள் ஊர்ல உள்ள இந்த 15-14 வயசு கூடியமார் சிகரெட்டோடையும் போதை வஸ்துக்களோடையும் டெப்லெட்டோடையும் ஆங்காங்கே மரத்திலையும் அதுல இதிலையும் சுத்தி கொண்டு திரியக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தீனை சுமக்கணும்ன்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்துல மதரசாவுல வந்து தங்கி இருந்து தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு வந்து இருக்கக்கூடிய இந்த மாணவர்களை தஹஜ்ஜுத்ல 3:30 4 மணிக்கு ஏற்பாடு விடப்படுது. அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல இவங்க எழும்பி அல்லாஹ்வுடைய முன்னிலையில தஹஜ்ஜத் தொழுதுட்டு கையேந்தி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, மூமின்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, மதரசாவுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. மதரசாவுக்கு மாணவர்கள் நீங்க ஒரு நாளைக்கு தஹஜ்ஜுத்ல போய் அந்த துஆல உட்கார்ந்து பாருங்க, அல்லது மக்ரிபுக்கு முன்னால மதரசாவுடைய மாணவர்களுடைய துஆல போய் உட்கார்ந்து பாருங்க. அந்த பிள்ளைகள் கட்டாயம் கேட்பாங்க, எப்படி தெரியுமா, யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மதரசாவுக்கு பணத்தாலும் சக்தியாலும் அதாவது காசு பணத்தாலும் அந்த அதாவது மசூராக்களாலும் எப்படியெல்லாம் அணுவளவு ஒரு ரூபா கூட செலவழிக்கிறார்களோ மதரசாவுக்கு உதவி செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பறக்கத் செய்வாயாக, அவருக்கு பாவத்தை மன்னிப்பாயாக. ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத்ல துஆ நடக்குது. இந்த தஹஜ்ஜத் தொழக்கூடிய இந்த ஸலாத்துகளின் மூலமாக அல்லாஹ் எங்கள் ஊருக்கு வரக்கூடிய முசீபத்துகளை இல்லாமல் ஆக்குறான். 8 மணிக்கு எழும்பும் கண்ணை தொடச்சு கொண்டு பெட்டிலே டீ வருவது சுபோ சொல்லணும் என்ற சிந்தனை இல்லாம எழுப்பி தொழிலுக்கு தயாராகி போறோம். ஒரு கூட்டம் எங்களுக்காக ஊர்ல இருந்து துவா செஞ்சு வந்திருக்கிறாங்க. அதனால நாளைக்கு ஏதாவது மதரசா கொடுத்து போட்டு பிள்ளைகளுக்கு துவா கிடைக்கும் சுபோத்து ராம தூங்கிடுவாங்க. சுபோ தொழணும். நான் சொல்றேன், அதிகமான மக்கள் தொழாம இருக்கிறாங்க. அல்லாஹ் ஊருக்கு வரக்கூடிய முசீபத்துகளை இந்த தஹஜ்ஜத் தொழக்கூடிய சிறார்கள் மூலமாக அல்லாஹ் இல்லாமல் ஆக்குறான். அதனால எங்களுக்கு துஆ கிடைக்குது. மதரசாவுக்கு எங்களால ஏதாவது ஒரு பங்கு போகணும். ஒரு கூட்டம் நடத்துறாங்க, கொஞ்சம் மௌலைமார் செய்து கொண்டிருக்கிறாங்க, சில கார்பொங்கல் நடத்துறாங்க, சில மக்கள் நடத்துறாங்க, பட்டு மாயத்து அப்படின்னு விட்டுறல. நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களால என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நாங்க செய்யணும். அதாவது பெண்மணிகள் வந்தீங்க நல்லா விலை கொள்ளுங்க. ஒரு மதரசாவை நடத்துறா சரியான கஷ்டம். இது யாரும் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. நாங்களும் மதரசாவை இருக்கிறதுனால நாங்க சொல்றோம், மதரசாவை நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன், அந்த பிள்ளைகளுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்கணும், டீ கொடுக்கணும், கரண்ட் செலவிக்குது, தண்ணி செலவிக்குது. அது மாதிரி உஸ்தாதுமார்கள் உள்ள குட்டி உள்ளவங்க அவங்களுக்குரிய நாங்க சம்பளம் கொடுக்கணும். எல்லாம் வச்சு பார்த்தா லட்சக்கணக்கு ஒவ்வொரு மாசமும் செலவாகுது. இதை யாரு இதெல்லாம் செலவழிக்கிறா? அவங்கள போல நல்ல மக்கள் தான் செலவழிக்கிறாங்க. ஹஜ்ரத்மார் கையில மடியில் ஒன்றும் இல்லை. உங்களை போல நல்ல மக்கள் செலவழிக்கிறாங்க. யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ இதுகளை கொடுத்தா ஊரூரா மதரசாவுக்காக வேண்டி கலண்டர் அடிச்சு கொண்டு ஆங்காங்கே கடைகள்ல போய் கை கட்டி ஒவ்வொருத்தட்ட ஏற்றி கேட்டு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் நினைக்கிறேன் இதுதான் நிகம்புக்குரிய ஒரு மதரசான்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த நிகம்புல பேசுறதுக்கு ரொம்ப அருகதை இருக்கிறது. எனக்கு மிச்சம் நெருக்கமான ஊரு, என்னையோட மிச்சம் மொஹப்பத்தான மக்கள் இருக்கிறீங்க. இந்த நிகம்பு இருக்குது, இந்த நீர் கொழும்போ நீங்க நல்லா விளைவிங்க. இலங்கையில் உள்ள எத்தனையோ மதரசாக்கள் நடத்திருக்கிறீங்க. இலங்கையில் உள்ள பெரும் பெரும் மதரசாக்களை எல்லாம் லட்சக்கணக்கில் ரூபாய் கொடுத்து நடத்துறீங்க. ஊராவுக்கு மதரசாக்கள் நடத்துறது கட்டாயம். அதை நடத்துறதோட ஊர்ல ஒரு மதரசா இருக்குதுண்டா அந்த மதரசாக்கும் எங்களால பங்கு போகணும். இந்த மதரசா நடத்தக்கூடிய உஸ்தாத்மார்களோ நிர்வாகிகளோ இந்த ஊரை விட்டு வெளியே போய் இந்த மதரசாவுக்கு வசூல் பண்ணாத நிலைமைக்கு நாங்க ஒரு தன்னிறைவு கொண்ட ஒரு மதரசாவாக நடத்தணும். ஒவ்வொருத்தரும் நியத்து வச்சா அல்லாஹ்வுடைய கிருபையால நடத்தும். முழு உலகத்தில் உள்ள மாணவர்களும் வந்து ஓதணுங்கிற நல்ல நோக்கத்தை உங்களோட உள்ளத்துல வச்சு இது ஒரு தீனுடைய ஒரு பெரிய ஒரு மர்க்கஸாக மாறணும்ன்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்துல நீங்க முன் வருவீங்கடா அல்லாஹ்வுடைய கிருபை மதரசாவை அழகா நடத்தலாம். உஸ்தாதுமார்கள் நிர்வாகிகள் கஷ்டப்பட தேவையில்லை. இந்தியாவில் நாங்க பார்த்துக்கிறோம் மதரசாக்களை 1500, 2500, 4000 மாணவர்கள் ஓதுற
மதரசா வெளிநாட்டு அரபிகள் நடத்துறல்ல, அல்லது ஒரு கோடீஸ்வரர் நடத்துறல்ல. எல்லா மக்களும் நாங்க பாத்துக்கிறோம். சில பெண்மணிகள் 10 முட்டை அனுப்பி வச்சுவாங்க. சில வீட்டுல இருந்து 2 கிலோ அரிசி வரும், சில வீட்டுல இருந்து 2 கிலோ கோதுமை வரும், சில வீட்டுல இருந்து பருப்பு வரும், சில வீட்டுல இருந்து ஆடு வரும், சில வீட்டுல இருந்து இறைச்சி அனுப்புவாங்க. அன்றைக்கு என்ன மதரசாக்கு ஒரு பெண்மணி 4 கோழி அனுப்பியிருந்தா. அனுப்பி சொன்னா ஹஸரத்துக்கு சொல்லுங்க, இதை யாருக்கும் கொடுக்கவான, மதரசாலை அறுத்து எல்லாரும் சாப்பிடணும், இது நான் மதரசாக்கண்டே வாங்கி வளர்த்த கோழி அப்படின்னு சொல்லி அனுப்பியா. எவ்வளவு இறக்க மதரசாவோட. இப்படி ஒவ்வொரு பெண்மணிகளும் நாங்க ஒரு மாசத்துக்கு என் வீட்டுல இருந்து மதரசாக்கு என்ன சரி போகணும், அரிசியோ சீனியோ அது கிலோ கணக்கு எப்படின்னு இல்ல, 1 கிலோவா 2 கிலோவா, அல்லது என் மாப்பிள்ள சம்பாதிக்கிறதுல ஒரு 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் அல்லது 200 ரூபாய் ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் விளையணும். இந்த மதரசாக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கணும்? ஐஸ்கிரீம் வாங்கல சல்லியில ஒரு 10 ரூபாய் மதரசா கொடுக்கிறது. பெரியவங்க அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி மதரசா கொடுக்கிறது. இன்னொன்று நல்லா விளையணும். நாங்க எல்லாம் தருவோம், ஆனா ஹஸரத் மார் எங்க ஊடா கடற்கரையா வந்து சேர்த்துட்டு போகணும்ன்றது இல்லை. அந்த தன்மை நாங்க இல்லாம ஒரு மதரசான்னு வந்தா நபியினுடைய நுபுவத்தினுடைய இல்ம படிச்சு கொடுக்கிற இடம். இந்த மதரசாக்கு அங்குள்ள உஸ்தாத்மார்கள் அங்குள்ளவர்கள் எங்களை காலடிக்கு வந்து எடுத்துட்டு போறது இது அவ்வளவு நல்லதல்ல. என்ன செய்யணும்னா ஒவ்வொரு மாசம் நான் அல்லது ஏதோ வசதிப்படுற மாதிரி நான் மதரசாக்கு போய் ஏண்ட ஹக்கான் உஸ்தாத்மார கையில கொடுத்து அங்குள்ள அந்த பரக்கத், அந்த இல்முடைய பரக்கத்தையும் அந்த சூழலுடைய நூறானியத்தையும் அந்த பிள்ளைகளுடைய துஆவையும் பெற்றுக்கொண்டு வரணும்ன்ற நல்ல நோக்கத்துல மதரசாக்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க. உங்களுக்கு மதரசாக்கு ஒரு தொடர்பு உண்டாகும், உங்களோட ஹக்கு மதரசாக்கு போகும். நாளைக்கு இந்த உலமாக்கள் இந்த ஹாபிஸ்மார்கள் வெளியாகி உம்மத்துக்கு மின்பர்ல ஹக்க சொல்லும் பொழுது, உம்மத்துக்கு இமாம்களாக இருந்து தொழிக்கும் பொழுது, நல்ல தீன்தாரிகளாக வாழும் பொழுது அவங்களுடைய அவ்வளவு நன்மையிலையும் அவ்வளவு தீனுடைய குடும்பத்திலையும் அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய பாக்கியத்தை, அதுல பெரிய பங்கு அல்லாஹ் வச்சிருக்காங்க. மௌலானா அன்வர் சாஹிப் காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேவபந்துடைய பெரிய ஒரு ஷேகுல் ஹதீஸ், புகாரிக்கு ஷரஹ் கூட எழுதியிருக்கிறாங்க. பெரிய திறமசாலி மௌலானா அன்வர் சாஹிப் காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க உம்மாட்ட போய் சொன்னாங்க, தாயே நான் சின்ன சின்ன தூக்கம் தூங்குற நேரத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல தெரிப்படுவது அப்படின்னு சொன்னாங்க. சின்ன தூக்கம், பெரிய தூக்கம், சின்ன தூக்கம், எல்லா தூக்கத்திலையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சந்திப்புடைய பாக்கியம் கிடைக்குதே தாயே அப்படின்னு உம்மாட்ட சொன்ன நேரத்துல உம்மா சொன்னா, மகனே அதுல எனக்கு தான் பெரிய பங்கு இருக்குன்னு சொன்னாங்க. மௌலானா அன்வர் சாஹிப் காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, அதென்னம்மா நான் கனவுல உங்களுக்கு என்ன பங்கிக்குது? அப்பதான் அந்த தாய் சொல்லி காட்டினா, பெண்மணிகள் தாய்மார்கள் நல்லா விளங்கி கொள்ளுங்க, நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய வளர்ப்பு இருக்குது. இன்னைக்கு இங்கிலீஷ் டைப்ல நாங்க வளர்க்கிறோம். இந்த யஹூதின சாராக்களை போல ஆங்கிலேயர்களுடைய முறைக்கு நாங்க வளர்க்கறதுக்கு ஆசைப்படுறோம். இந்த பிள்ளைகளை நாங்க டிவி பார்த்து கொண்டு, பாட்டு கேட்டுக்கொண்டு, லேப்டாப்ல கேம் விளையாடிக்கொண்டு, போன்ல SMS அனுப்பிக்கொண்டு பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு அந்த குணம் தான் வருது. லேப்டாப் குணமோ, கம்ப்யூட்டர் குணமோ, டிவி, இந்த நடிகர் இந்த குணம் தான் வருது. மௌலானா அன்வர் சாஹிப் காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாய் சொன்னாங்க, மானே நீ சின்ன வயசுல அழுதா, உனக்கு பசி வந்தா நான் உனக்கு பால் தாரத்துக்கு முன்னால அவசரமாக ஒழுவெடுத்துக் கொள்வேன், ஒழுவெடுத்து ஸலவாத்து சொல்லிக் கொண்டுதான் உனக்கு பால் தருவேன் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸலவாத்து சொல்லிக்கொண்டே பால் தருவதனால் எந்த நபியின் மீது நான் ஸலவாத்து சொன்னேனோ அந்த நபியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உனக்கு தந்தான், அதுல பெரிய ஒரு பங்கு எனக்கு வாப்பான்னு சொன்னாங்க அந்த தாய். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்கள்ட்ட தீனுடைய சூழல் வரணும், தீனுடைய தன்மை வரணும். துனியாவோட ஆசாவாசங்கள், துனியாவுடைய ஆடம்பரங்கள் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே மம்மி டெடி அது இது உள்ளதெல்லாம் பழக்கி அவன் பாட்டை படிக்கிறான், ஒன்றுமே வாயில அலிபா ஒன்றுமே வருவதில்லை, ஒரு பிஸ்மில் வருவதில்லை, மற்றதெல்லாம் வருவது. ஆனா இந்த பிள்ளைகளை வளர்க்கிற முறையில் தாய் தந்தையர்கள் விளைய கொள்ளணும். அந்த அடிப்படையில இந்த ஹாஃபிதுகள் பட்டம் எடுக்கிறாங்கடா உங்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. இதுல இதுவரைக்கும் பங்கெடுத்தவங்க பாக்கியசாலி. நான் கேள்விப்பட்டேன், மாஷா அல்லாஹ், இந்த இடத்தை ஒரு குடும்பம் 2 பேர் சேர்ந்து இதுவரைக்கும், அதாவது எந்த ஒரு காசு பணம் அறவிடாம
ஃப்ரீயாக நடத்தணும் இந்த இடத்தை கொடுத்தாங்களா அல்லாஹ் அவனோட வாழ்க்கையில பறக்கத் செய்வானாக. அவனோட பரம்பரைக்கு அல்லாஹ் இல்முடைய தீனுடைய பாக்கியத்தை கொடுப்பானாக. சொர்க்கத்துல மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் கொடுத்துருவானாக. இதை விட பெரிய பாக்கியம் மட்டும் இல்லை, இதை விட பெரிய பாக்கியம் மட்டும் இல்லை. ஆனா இது எந்த நாளும் மதரசாக்களுக்கு சரி வராது. மதரசாக்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பு தேவை. அதனால இன்ஷா அல்லாஹ் நான் சொன்னது போல எனக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. நான் சொல்றேன், நாங்க ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து யோசிங்கோ, இந்த மதரசாவுக்கு ஏண்ட பங்களிப்பு என்னன்றத பாருங்க. ஏண்ட பங்களிப்பு என்னையால என்ன கொடுக்கிறது, இந்த மதரசாக்கு என்னையால என்ன உதவி செய்யறது. தாய்மார்களுக்கு நல்ல சந்தர்ப்பம், வீட்டுல ஒரு உண்டியலை வச்சு காசு சேர்த்து மதரசா கொண்டு வந்து கொடுங்க. முந்தி நாங்க பாத்திக்கிறோம், அதாவது எங்களோட சின்ன வயசுல, இப்ப எல்லாத்தையும் இல்லன்னு இல்லாம ஆக்கியாச்சு தானே. எங்களோட சின்ன வயசுல எங்களோட பள்ளி ஹசரத்துக்கு அதாவது சாப்பாடு ஒவ்வொரு வீட்டுல சாப்பாடு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கு 10ஆம் தேதி எங்களோட வீட்டுல சாப்பாடுண்டா எங்களோட வாப்பா சொல்லுவாரு, இன்றைக்கு அதாவது அந்த காலத்துல லெப்பன்னு சொல்ற லெப்பைக்கு சாப்பாடு எல்லாரும் இன்றைக்கு வீட்டு வைக்கும். சரியான சந்தோஷம், ஹசரத்துக்கு சாப்பாடு சரியான சந்தோஷம். அன்றைக்கு தான் கொஞ்சம் விசேஷமான சாப்பாடு சமைக்கிற போட்டி கொண்டு நாங்க அந்த பாஸ்கெட்டை கொண்டு போய் அந்த ஹசரத்மாருக்கு கொடுத்து அந்த பள்ளியில இந்த ஹசரத்மாருக்கு துவாக்களை வாங்கிடுவாங்க. அதாவது பழைய மக்கள் பெரியவங்க கூட அந்த பாஸ்கெட்டை கையால எடுத்து கொண்டு போய் அந்த உஸ்தாத்மாருக்கு பள்ளியில இருக்கிற ஹசரத்மாருக்கு கொடுத்தாங்க. ரொம்ப கண்ணியமா கௌரவமா இருந்தாங்க. அதனுடைய பழக்கத்தில் தான் அல்லாஹ் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல ஆபீஸ்ல ஆலிம்கள் அல்லாஹ் ஒரு குடும்பத்துல நிறைய உலமா நிறைய ஆபீஸ் மாதிரி. நான் அந்த குடும்பத்தை சேர்ந்த கேட்டேன், உங்களோட குடும்பத்துல இவ்வளவு ஆபீஸர் உருவாகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் உண்டிக்குமே. அப்பதான் ஒருத்தர் சொன்னாரு, என்னோட வாப்பா ஒரு விவசாயி, அவருக்கு ஓத படிக்கணும்னு தெரியாது. ஆனா அவருக்கு 2 நல்ல தன்மை இருந்தது. ஒன்று என்னண்டா, அவர் விவசாயம் செஞ்சுட்டு அதுல வரக்கூடிய லாபத்துல 4 ஒரு பகுதியை அந்த ஊர்ல இருக்கிற பள்ளியில இருக்கிற ஹசரத்மார்களை தேடி கொண்டு போய் கண்ணியமா கொடுத்துட்டு வருவார். இது ஒன்று. 2வது, சைக்கிள்ல போவாராம். யாரையாவது ஆளுங்களை கண்டா அவசரமா இறங்கி ரோட்டோட ஓரத்துக்காய் கையை கட்டி நிற்பாராம், அந்த ஆளின் போகம் காட்டும். இந்த 2 தன்மைகளை வச்சு அல்லாஹ் எங்க குடும்பத்தை பொருந்தி கொண்டான். நிறைய ஆலிம்கள் ஹாஃபிஸர் என்று சொல்லி அந்த ஆலிம் என்ன சொன்னது ஞாபகம் இருக்குது. அதனால நாங்க இல்மை உலமாக்களையும் கண்ணியப்படுத்துறோம். நான் சொன்னேன், அந்த காலத்துல நாங்க எங்க ஹசரத்மார்களுக்கு பாஸ்கெட் தூக்கிட்டு போறது அவ்வளோ ஒரு பெருமை சந்தோஷம். ஆனா நான் அவர் ஹசரத்தை சந்திச்சேன். சொன்னார், ஹசரத் அவங்கள்ட்ட சொல்லணும் ஒரு விஷயம், இந்த ஊர்ல சாப்பாடு, அந்த ஊர் இல்லை பல ஊருக்கு நாங்க போறோமே, அந்த ஊர்ல சொன்னாரு சாப்பாடு ரொம்ப கஷ்டம் இந்த மக்கள் தாரது. ஊடெடுத்து வாரண்டா அதுவும் வரமான்னு சொல்றான். கொண்டாடி 100 கிலோமீட்டருக்கு அங்காலே கட்டும், நீங்க இங்கால நீங்க 4 நாள் லீவ், 5வது நாள் லோகருக்கு வந்து வராட்டி அசுரத்துல உடல் கலக்கும். சில நேரம் லோகருக்கு புரட்டி கேட்டாலும் வெட்டி போடும். அந்த அளவுக்கு ஆண்டு பதறி கொண்டு ஓடி வரார். 5வது நாள் சுப ஓடி. இப்ப இங்க வந்து பார்த்தா சரியான சாப்பாடு வருது இல்ல. ஒரு நாள் சொன்னாரு, கால நேரம் சரியான பசி, பாஸ்கெட்டை திறந்து பார்த்தேன், சரியான நாத்தம். என்னண்டா காராத்தல் பான் காராத்தல் பானையும் ராவேட நாரி போன பிளாக்க கறியும் வச்சுக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க. இந்த அளவுக்கு உலமாக்களை கண்ணியப்படுத்தப்படுறாங்க. உலமாக்களுடைய உள்ளம் நோகடிக்கப்படுது. சரியான சம்பளம் கொடுக்கிறது இல்லை பள்ளிகள்ல, அவங்கள கௌரவப்படுத்துறது இல்லை. சாப்பாடுக்கு டைமாயினா முடிக்கணும். இந்த அளவுக்கு அந்த நான் சொன்னேன் முன்னேற்றம் என்று சொல்ற காலத்திலே, அந்த காலத்துல இல்முக்கும் உலமாக்களுக்கும் அந்த காலத்துல நெப்பமார்களுக்கும் எப்படி கண்ணியம் கொடுக்கப்பட்டதோ அது இப்ப இல்ல ஒழுக்கத்தே இல்லாமலாக்கி மிருகங்களை போல ஆக்கிட்டாங்க. ஆனால் அதான் நேரடியார்களே கண்ணியப்படுத்தணும் உஸ்தாதுமார்கள் உலமாக்கள். ஒரு அத்தர் சொன்னாரு, அதுல எங்களோட பள்ளிக்கு ஹசரத் தேவைன்னு நாங்க பேப்பர்ல போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்தாங்க, சரியா செட் ஆகுறாங்க இல்ல. சொல்றாங்க மிச்சம் மாபத்தான ஒரு ஹசரத் வந்தாராம், சொல்ற சட்டத்தை எல்லாம் தலையை அடி கேட்டுக்கொண்டிருக்கிறாராம்.
அது இது பள்ளி விட்டு வெளியே போகல சைன் பண்ணணும், உள்ளுக்கு வரக்குள்ள சைன் பண்ணணும், அதான் இப்போ பள்ளிகளுக்கு 1000 சட்டம் தானே எல்லாத்தையும் சொல்லக்கூட கேட்டுக்கொண்டிருக்கு. இந்த ட்ரஸ்டி சொன்னாரா அதில் நீங்கள் இவர நேரமோட சம்பளத்தை பற்றி பேசலையே. அவர் சொன்னா இல்லை அதிகிட்டு இல்லை திரும்ப பேசி அதை தன்னோட சம்பளத்தை சொல்லுங்களேன். இல்லை கடைசியாக சொன்னாரா அதில் சம்பளத்தை சொல்லுங்களே. அதெல்லாம் சிரிச்சு கொண்டே சொன்னாரா, ஆச்சா உங்களுக்கு எவ்வளோ ஒரு மாசத்துக்கு செலவோ அதுதான் என்ன செலவு. இவர் சொல்றாரு என்கிட்ட, பாருங்க இந்த அறப்படிச்ச மௌலியமாக எங்களுக்கு செலவாயிரத்து எனக்கு மாசம் 50, 60, 70,000 ரூபாய் போகுது. இந்த அசரத் மாதிரி அப்படி தூக்கி கொடுத்தா என்ன கதை? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் கேட்டவங்களுக்கு எத்தனை புள்ள? அது 2 புள்ள. அந்த அசரத்துக்கு எத்தனையா? 3 புள்ள. அவங்களுக்கு 2 பிள்ளை, ஒரு பொண்டாட்டியும் வச்சு கொண்டு 50, 60,000 ரூபாய் செலவுட்டா அந்த அசரத்துக்கு 3 புள்ள மனைவியை வச்சுக்கொண்டு அவருக்கு 12,000 ரூபாவும் 13,000 ரூபாவும் 15,000 ரூபாய் முடித்த அசரத் எங்க வாழ்க்கையை கொண்டு போகிறாரு. அதனால நாங்க எல்லாரும் யோசிக்கணும், நல்ல திட்டம் போடுறோம், அறிவாற்றல் இருக்குது. பள்ளி ஹசரத் மாறுற விஷயத்துல ரொம்ப மோசமாக நடந்து கொள்றாங்க. அதனால இதெல்லாம் யோசிக்கிறாங்க. யோசிச்சு அந்த உலமாக்கள் விஷயத்துல கண்ணியம் கொடுக்கறது மாதிரி அந்த ஹாஃபிழ்மார்களை கண்ணியம் கொடுக்கறதோட உலமாக்களை கண்ணியம் கொடுக்கறதோட நான் சொன்னது போல இந்த மதரசாக்கள் எங்களுடைய மதரசாக்கள், நாங்க இந்த மதரசாவை நாங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தினா இன்ஷா அல்லாஹ் மதரசாக்கள் வர்க்கத்துக்காகவும் வீட்டுல இருக்கிற கரியில கொஞ்சத்தை மதரசாக்கு அனுப்புறது, இருக்கிற சீனியில கொஞ்சம் அனுப்புறது, இப்படி ஒவ்வொன்றும் நாங்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ். மதரசாக்கள் தன்னிறையும் கொண்ட ஒரு மதரசாவாக நாளைக்கு எங்களோட பிள்ளைகளை சிறந்த உலமாக்களாக ஆபீஸ்மார்களாக வெளியாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேந்திர ஸ்தலங்களாக மாறும். அந்த அடிப்படையில இப்ப எங்களோட இந்த இடத்துல இருந்து ஆபீஸ்மார்கள் பட்டம் பெற்று வெளியாகிறாங்க. இதுல எங்கள்கிட்ட ஒரு தவறு நான் சொல்லித்தரேன். எந்த அளவுக்குண்டா, நாங்க எங்களோட ஊர்ல ஒரு புள்ள 10 வயசுல 12 வயசுல மதரசாக்கு போனாரு போதுறது. இந்த புள்ள போய் ஹாபிஸாவி ஊர்ல வந்து தராவி தொழிக்கிறார் அல்லது ஏதோ தொழுகை அதான் தொழிக்கிறார். யாராவது கேட்டாரு யார் மீது தராவி தொழிச்ச அப்படின்னா, இந்த புள்ள மதரசாக்கு போறதுக்கு போது எத்தனை பேர் மாங்க மரத்தை தேங்க மரத்தை துப்பதாக்கிப்பான், எத்தனை பேர் டயர்ல காத்து விட்டிப்பான். அதுக்கு அது வேற. மதரசாவுக்கு அதான் தேர்ந்தெடுத்துட்டான். இப்ப அந்த புள்ள ஹாபிஸ் ஆயிட்டாரு. எங்களுக்கு முசல்லால இருந்து இமாம செய்யார். ஒருத்தர் கேட்கிறாரு, யார் இது?